எங்க தளபதி ஒழுக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஒரு பெண்களை பார்த்தா முதல்ல எங்க வாயில வர்றது தங்கை, அக்கா, அம்மா, இதான் எங்க வாயில வரும். இததான் எங்க தளபதி எங்க பொதுச் செயலாளர் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப சொல்றேன், அந்த அடுத்தவர் நடத்தும் மாநாட்டில் அந்த கரண்ட் கொடுக்கறவங்க, ஜெனரேட்டர் போடுறவங்க, சீரியல் லைட் போடுறவங்க, மைக் செட் போடுறவங்க எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த என்னுடைய தம்பிகளா தான் இருப்பான். ஒவ்வொரு பொதுக்கூட்டம் மாநாட்டு நீ நடத்துறதுல விட மாட்டேன். என் தம்பிகளை வச்சு வீடியோ எடுப்பேன், வலைதளத்தில் பரப்புவேன், நீங்க என்ன பண்றீங்கன்னு காட்டுவேன், நீ பாத்துக்கோ. ஒரு இடத்துல கூட கொக்கி போடல, எல்லாமே ஜெனரேட்டர். எவ்வளவு தொல்ல, தண்ணி இல்ல, குப்பை இல்ல, கூட்டல, ஒண்ணும் பண்ணல, நிம்மதியா விட்டீங்க. எவ்வளவு வேதனை, எவ்வளவு சோதனை தெரியுமா? இது ஜனநாயக நாடியா? பாசிச ஆட்சி நடத்துறீங்க நீங்க. நான் பேசக்கூடாது அமைதியா இருக்கேன். நான் பேச ஆரம்பிச்சேனா இருக்கிற தம்பிங்க அத்தனை பேர் பேசுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. இதான் தளபதி வச்சிருக்காரு. பண்றா அப்படின்னு சொல்லிட்டாரு வச்சுக்கோ, வீடு வீடா போய் ஒரு ஓட்டு வாங்க மாட்டீங்க, ஞாபகம் வச்சுக்கோ. குடும்பத்தோட போய் கால்ல விடுவேன், ஒரு ஓட்டு கூட நீங்க வாங்க மாட்டீங்க. நடக்கதான் போகுது பாரு.